தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/7/2015 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 2:50 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு சர்வ ஏகாதசி, கார்த்திகை விரதம். கந்தப்பெருமானை வழிபட்டு நம்முடைய காரியங்களிலெல்லாம் வெற்றி அடைய வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, சமையலறையில் பயன்படுத்துகின்ற ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொருள் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உப்பு. உப்பு என்றாலே பணம் என்று பொருள். தீய சக்திகளை தூய சக்திகளாக மாற்றுகின்ற ஆற்றல் உப்புக்கு உண்டாம். அதனால்தான் உப்பு கலந்த நீரை வீட்டிலே தெளிக்க வேண்டும் என்கிறார்கள். உப்பு கலந்த நீரும் மஞ்சளும் கலந்து வீடெல்லாம் தெளித்து வைத்தால் வாஸ்து குற்றம் நீங்கும் என்று சொல்கிறார்கள். குலதெய்வ சன்னதிகளை பார்த்தால் உப்பு ஏலம் போடுவார்கள். ஏலத்திலே எல்லா பொருளும் வாங்குவதை காட்டிலும் உப்பு மட்டும் விலை அதிகமாக கொடுத்து வாங்குவார்கள். 10,000 20,000 என்றெல்லாம் சொல்லி எங்கள் பக்கத்திலே உப்புக்கு முதல் ஏலம் போடுகின்ற பொழுது, ஒவ்வொரு ஏலமாக போடுகின்ற பொழுது உப்பு என்று வருகின்ற பொழுது 101 ரூபாய் என்று ஏலத்தை சொல்லுவார். 1001, 10,001, 20,001 என்று ஏறிக்கொண்டே செல்லும். ஏனென்றால் உப்பு ஏலத்தில் எடுத்துக்கொண்டு வந்து இல்லத்திலே வைத்தால் அந்த ஆண்டு செல்வ வளம் பெருகும், செல்வாக்கு உயரும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் அந்த உப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம சாப்பிட்ற போது உப்பு போடுறோம். உப்பு என்பது ஒரு உணவு. ஆனால் உப்பே முழு உணவாகாது அப்படின்னு வலம்புரி ஜான் சொல்லுவார். இந்த உப்பு ஒரு அளவோடு கையாளணும். ஒரு பெண் பரிமாறுகின்ற பொழுது உப்பு அதிகமாக ஒரு கரண்டி எடுத்து அப்படி சாதம் வைக்கிற அளவுக்கு உப்பு வைக்கக்கூடாது. அளவோடு வைக்கணும். சிறு கரண்டி எடுத்து இலையின் ஒரு மூலையில் வைக்கணும். துப்பில்லாத பெண்ணை உப்பில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செட்டிநாட்டு பகுதியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். துப்பு என்றால் பழக்க வழக்கங்கள், கெட்டிக்காரத்தனம். கெட்டிக்காரத்தனம் அந்த பெண்ணுக்கு இருக்கா இல்லையாங்கிறது பரிமாறுகிற பொழுது உப்பு வைக்கிற பொழுது தெரிஞ்சுக்கலாமா. கூட்டுக்கறி, குழம்பு, அந்த காய்கறிகள், சாதம் வைக்கிற அளவுக்கு உப்பு வைக்கக்கூடாது. உப்பு ஒரு அளவு, ஒரு மிக மிக குறைவான அளவில் வைக்கணுமா. ஆகையினாலே தான் துப்பில்லாத பெண்ணை உப்பிலை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உப்பை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் சுக்கிர ஓரையிலே நாம் கடையில் வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையிலே வைத்தால் நம்முடைய வீட்டிலே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வநிலை உயரும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. புத்தாண்டு, மாதப்பிறப்பு, வாரப்பிறப்பிலேயெல்லாம் மளிகை கடைக்கு சென்று அதிகாலையிலே நாம் முதல் நாள் அன்றைக்கு, வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாளிலே உப்பு வாங்கி வந்து வீட்டிலே நம்முடைய பூஜை அறைக்குள்ளே வைக்க வேண்டும் என்பார்கள். அந்த உப்புக்கு வியாழக்கிழமை குரு ஓரை என்று வருகிறது, 6லிருந்து 7 வரை வரும். திங்கட்கிழமை சந்திர ஓரை வரும். அதே போல் எல்லாவற்றிற்கும் மேலாக சுக்கிர ஓரை. பணத்திற்கு அதிபதியானவர் யார் என்று சொன்னால் சுக்கிரன், அள்ளி கொடுப்பவன். அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் அதை பூஜை அறையில் வைத்தால் அந்த இல்லத்திலே இருக்கிற வறுமை விலகும், வளமை கூடும், வளர்ச்சி கூடும், வருமானம் திருப்தி தரும். பெண்கள் குளிக்காமல் இருக்கின்ற பொழுதும் தீட்டு நாட்களிலும் அந்த உப்பை கையிலே தொடக்கூடாது. உப்பு ஒரு மகிமை வாய்ந்த ஆயுதம் என்பதால் தான் உப்பு சத்தியாகிரகத்தை மகாத்மா காந்தி மேற்கொண்டார். சுதந்திரம் வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த உப்பு சத்தியாகிரகம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக உப்பை ஒரு வீட்டிலே நாம் சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஒரு வீட்டிலே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது என்பார்கள். அதே போல் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது ஒரு அழகான பழமொழி. அதே நேரத்தில் இனிப்பு கொடுத்தவரை இருக்குமளவு நினை என்று யாரும் சொல்லவில்லை. இனிப்பிட்டவரை இருக்குமளவு நினை என்று ஒரு பழமொழி கிடையாது. ஆனால் உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் உப்பு இல்லை என்றால் அந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பார்கள், குப்பைக்கு சென்று விடுவான். அந்த உப்பு தந்தவரை உள்ளன்போடு கடைசி வரை நாம் நினைத்திருக்க வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும் என்பார்கள். அப்படிப்பட்ட உப்பு வீட்டினுடைய தென்மேற்கு மூலையிலே உப்பு ஜாடி வைத்தால் பொருளாதார நிலை மேலோங்கும். உப்பு ஜாடியை எங்கு வைப்பது என்று ஒரு சிலர் கேட்பார்கள், என்னிடம் கேட்பார்கள். அந்த ஜாதகங்கள் பார்க்கின்ற பொழுது, அவருடைய சந்தேகங்களை கேட்கின்ற பொழுது உப்பு ஜாடியை எங்கு வைக்க வேண்டும் என்பார்கள். வீட்டினுடைய தென்மேற்கு மூலையிலே வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் வேலை இல்லாதவர்களாக இருந்தால் வேலை கிடைக்கும், தொழில் செய்ய நினைத்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாதப்பிறப்பு அன்றைக்கு நீங்கள் உப்பு வாங்கி வந்து வீட்டில் வைத்தால் உங்கள் வீட்டில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும், வளர்ச்சி கூடும், வறுமை ஒழியும், வளமை கூடும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வள்ளிமணாளன் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள் இந்த நாள். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும்.
இன்றைக்கு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். சொத்துக்களாலும் ஆதாயம் கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, வேலவனை வழிபட்டு வெற்றி காண வேண்டிய நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சஞ்சலங்கள் தீரும். சகோதர ஒற்றுமை பலப்படும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். இடையூறு சக்திகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வீடு கட்ட வாங்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கந்தன் வழிபாட்டால் கவலை தீருகின்ற நாள். காசு பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும். விலையுந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் கூடும். தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விஐபிகள் ஒத்துழைப்போடு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். சகோதர ஒத்துழைப்போடு சந்தோஷமான தகவல்களை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மராசினியர்களே, நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசினியர்களே, இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். பகை அதிகரிக்கின்ற இன்று பக்கபலமாக இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இருமடங்கு செலவாகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். எனவே உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டினாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியுமா என்பது சந்தேகம்தான். வரவை காட்டிலும் செலவு உங்களுக்கும் கூடுதலாகவே இருக்கும். புது முயற்சிகளை தள்ளி வைப்பதும் நல்லது. பயணங்களையும் நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள். நண்பர்களை பகைவர்களாக மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது உங்கள் புத்திசாலித்தனமாகும். எதையும் யோசித்து செய்தால் யோகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலே லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் கிளைத்துறை செய்யலாமா என்று கூட சிந்திப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். மகிழ்ச்சி பயணம் உண்டு. மாலை நேரத்தில் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொது வாழ்விலே புகழ் கூடும் நாள். பொருளாதார நிலை உயரும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். கடல் தாண்டும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாளாக இந்த நாளை கருதலாம். இன்று கிழமை ஞாயிறு என்பதால் வெளிவட்டார பழக்க வழக்கம் உங்களுக்கு விரிவடையும். உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக கூட இருக்கலாம். மகர ராசி நேயர்களே, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். மேலிடத்து உத்தரவு பேரில் திடீரென ஒரு சிலருக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகின்றது. என்ன இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இன்று செயல்படுவதுதான் நல்லது. சுக்கிரபலம் 8 இருக்கின்ற பொழுது பெண்வெளி பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்திக்க நேரிடலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குழப்பங்கள் தீரும் நாள். வாக்குவாதங்களை தவிர்த்தால் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும். வடிவேலன் வழிபாடு மேலும் வளர்ச்சியை கூட்டும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகின்றது. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொன்னான நாளாக இந்த நாளை கருதலாம். மீனராசி நேயர்களே, தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கின்ற நாள். தெய்வீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகிழ்ச்சி கூடும். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு இனி தனித்து இயங்கலாமா என்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.